ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான பாஸ்தா செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம எந்த ஒரு சாஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஆல் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பென்னி பாஸ்தா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு பாஸ்தா, உங்களுக்கு விருப்பமான பாஸ்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சேர்த்துறாதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேகட்டும். ரொம்ப நேரமே வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துட்டு அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருவோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லாவே வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ ஒன்று எடுத்து நம்ம கட் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கான்ட்டு. ஒரு 70 to 80% வேகணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா வெந்துட்டு, இப்போ நம்ம அந்த பாஸ்தாவை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம தண்ணியிலே வச்சிடக்கூடாது. தண்ணியிலே வச்சுட்டு இன்னும் நல்லா வெந்து மசிஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்துருவோம். பாஸ்தா வேக வைக்கும் போது இது எண்ணெயும் சேர்த்து வேக வைக்கும் போது பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா பாஸ்தாவையும் வடித்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஐஸ் வாட்டர்லாம் சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடுவோம். இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது தண்ணி சேர்த்து இது பண்ணும்போது பாஸ்தாவோட சூடு சட்டுன்னு இறங்கிடும். பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா வடித்து வந்துடுவோம். இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டி நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும், நல்லா இருக்காது. இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம். தக்காளியில் உள்ள பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துப்போம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம். நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்க்கறதுனால தான் ஃபஸ்ட்டு தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளியும் சேர்த்து டொமேட்டோ கெச்சப் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வத்தல் தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வேக வச்சுருக்க பாஸ்தா இது கூட நம்ம சேர்த்து விடலாம். பாஸ்தா பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவில் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா வடித்து வச்சுருக்கோங்க. வேக வைக்கும்போது எண்ணெயை சேர்த்து வேக வச்சதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அழகாக உதிரியாக இருக்குது. அதே நேரம் ரொம்ப நேரமும் வேக வச்சிடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிட்டாலும் குழஞ்சி நல்லா இருக்காது. இந்தளவுக்கு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம பாஸ்தாலேருந்து மசாலா நல்லா கோட் ஆகிருச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. எனக்கு கிடைக்காதனால நான் போடலை. இப்போ சுடு சர்வ் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா சூடான நல்லா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் செஞ்சிட்டோம். எந்த ஒரு அடிஷ்னலாக எந்த ஒரு சாஸ் எதுவுமே சேர்க்கல. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நூடுல்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.